தங்கத்தை மொத்தமாக கட்டவிழ்க்கும் புதின். பாதாளத்திற்கு போகும் தங்கம் விலை 10,000 வரை கூட போகுமாம். தங்கத்தோட விலை கடந்த சில நாட்களாவே கொஞ்சம் சரிஞ்சாலும் பெரிய அளவுல சரியில்ல. அப்படி இருக்கிறப்போ தங்கம் ஒரே அடியா சரிஞ்சு 1 சவரன் 1,00,000 ரூபாய்க்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே நேரத்துல இந்த அளவுக்கு தங்கத்தோட விலை சரியுமா? ஏன் திடீர்னு தங்கம் விலை பெரிய அளவுல சரிய வாய்ப்பு இருக்கிறதா வல்லுநர்கள் சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்பவுமே ஆகாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 2 நாடுகளுக்கும் மோதல் போக்கு இருந்தாலும் கூட அமெரிக்க டாலரை தான் சர்வதேச வர்த்தகத்துக்கு ரஷ்யா பயன்படுத்திட்டு வருது. சர்வதேச வர்த்தகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாணயமா டாலர் இருந்ததுதான் இதுக்கு காரணம். இந்த சூழல்ல தான் 2014ல உக்ரைன்ல கிரிமியாவை ரஷ்யா தன்னோட இணைச்சுக்கிட்டப்போ அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்க ஆரம்பிச்சது. இது ரஷ்யாவோட டாலர் பரிவர்த்தனைகளை ரொம்ப பெரிய அளவுல பாதிச்சது. 2022ல உக்ரைன் மேல ரஷ்யா தாக்குதல் நடத்தினப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு உத்தரவை அப்போதைய அமெரிக்க அதிபர் பைடன் பிறப்பிச்சாரு. அதாவது ரஷ்யா வசம் இருந்த 300 பில்லியன் மதிப்பிருக்கக்கூடிய அந்நிய செலாவணி இருப்புகளை முடக்குச்சு. இது இந்திய மதிப்புல சுமார் 27 லட்சம் கோடிக்கு சமம். எப்பவுமே சர்வதேச வர்த்தகத்திற்கான உலக நாடுகள் அமெரிக்க பத்திரங்களை டாலர்கள்ல வச்சிருக்கிறது வழக்கம். இந்த அமெரிக்க கடன் பத்திரங்களை தான் முடக்குச்சு. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவுக்கு பிரஷர் போடுறதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இது சர்வதேச நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையா போச்சு. அதாவது இன்னைக்கு ரஷ்யாவுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கும் கூட நடக்கலாம் அப்படின்னு உலக நாடுகள் நினைச்சாங்க. இதே மாதிரி அவங்க வசம் இருக்கக்கூடிய டாலர் இல்லனா அமெரிக்க பத்திரங்களை அமெரிக்கா முடக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு உலக நாடுகள் யோசிக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு இருந்து ஒரு பக்கம் ரஷ்யா அவங்களோட டாலர் இருப்புகளை குறைச்சு தங்கம் இருப்புகளை அதிகரிச்சிருக்கு. இந்தியா, சீனா, துருக்கி அப்படின்னு பல உலக நாடுகள் டாலர் கையிருப்பை குறைச்சுக்கிட்டாங்க. 2008ல பொருளாதார மந்த நிலை சமயத்திலேயே டாலரை மட்டுமே நம்பி இருக்கிறது ஆபத்தானது அப்படிங்கறத உணர்ந்த உலக நாடுகள் பிரிட்டிஷ் பவுண்ட், யூரோ, ரஷ்ய ரூபிள் அப்புறம் சீனாவோட யுவான் மாதிரியான முக்கிய நாடுகளோட நாணயங்களையும் கைவசம் சேர்க்க தொடங்கி இருந்தது. இந்த நேரத்துல அமெரிக்கா எடுத்த தடாலடி நடவடிக்கை உலக நாடுகளை மேலும் டாலரை விட்டு விலக்கி வச்சது. 2016ல உலகளாவிய அந்நிய செலாவணி இருப்புகள்ல 65% அமெரிக்க டாலர்கள்ல இருந்துச்சு. இது 2025க்குள்ள 58% குறைஞ்சது. 2005ல இந்தியாவோட அந்நிய செலாவணி இருப்புகள்ல தங்கம் வெறும் 4.3% மட்டுமே இருந்துச்சு. இது 2025க்குள்ள 15% அதிகரிச்சு 2000ல இருந்து 2025 வரைக்கும் சீனா தன்னோட தங்க இருப்புகளை 483% அதிகரிச்சு வச்சிருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரேசில் மத்திய வங்கி ஒரு துளி தங்கத்தை கூட வாங்காத நிலையில 2025ல 16 டன் தங்கத்தை வாங்குச்சு. இந்த சூழல்ல போன வருஷம் அமெரிக்க அதிபரா பதவி ஏத்துக்கிட்ட ட்ரம்ப் இஷ்டத்துக்கு வரிகளை விதிச்சாரு. நட்பு நாடுகள் மீதே தடைகளை அறிவிச்சாரு. இதனால அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது அப்படின்னு மேலும் மேலும் உலக நாடுகளை டாலரை விட்டு விலக்கி தங்கத்தை வாங்கி குவிச்சாங்க. மேலும் மேலும் உலக நாடுகள் டாலரை விட்டு விலகி தங்கத்தை வாங்கி குவிச்சாங்க. உலக நாடுகள் பொதுவாவே டன் கணக்குல தான் தங்கம் வாங்கும். இதனால தங்கத்தோட தேவை அதிகரிக்கவே விண்ணை முற்ற அளவுக்கு போயிடுச்சு விலை. இந்த சூழல்ல தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையில ஒரு டீலுக்கு வந்திருக்காங்க. இது மூலமா சீக்கிரத்திலேயே வர்த்தகத்திற்காக அமெரிக்க டாலரை ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. ப்ளூம்பெர்க் இது தொடர்பா விரிவான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கு. அதுல ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடைஞ்ச பின்னாடி அமெரிக்கா கூட ஒரு ஒப்பந்தம் செய்யும் முன்மொழிவை ரஷ்யா தயாரிச்சிருக்கு. அதுல 2 நாடுகள் ஒத்துக்கக்கூடிய வகையில 7 பாயிண்ட்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் டாலரை மறுபடியும் ஏத்துக்கிறது. அதே மாதிரி டாலரை ரஷ்யா மறுபடியும் ஏற்று வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சா தன்னோட கைவசம் இருக்கக்கூடிய தங்கத்துல கணிசமான பங்க ரஷ்யா விற்கலாம். சர்வதேச வர்த்தகம் மறுபடியும் நார்மல் ஆகிறப்போ மேலும் இது பல நாடுகள் கூட இதே நிலைப்பாட்டை எடுக்கலாம். இதன் காரணமாவே தங்கம் விலை குறையலாம் அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள். இந்தியாவுல தங்கம் ஏற்கனவே அதோட உச்சபட்ச விலையிலிருந்து 15% சரிஞ்சிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தா தங்கம் விலை மேலும் குறையக்கூடும். சர்வதேச அளவுல ஒரு அவுன்ஸ் தங்கம் $3,000 வரை கூட போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி போனா இந்தியாவுல 10 கிராம் தங்கம் 1 லட்சத்துக்கு கீழே சரியக்கூடும். அதாவது 1 கிராம் தங்கம் 10,000க்கும் கீழே வரும் அப்படின்னு சொல்லப்படுது.